ரேசிங் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். பார்க்குறது முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் ஒரு லைக் பண்ணிக்கங்க, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, பெல் பட்டன் அமைத்தி ஆளுங்கிற ஆப்ஷன் போட்டு வச்சுக்கோங்க. அப்போ தான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு வந்து உடனே வரும். ஓகே, இன்றைக்கான ரிசல்ட் பற்றி நம்ம வந்து 249 நம்ம கொடுத்த ஆல் போர்டு ஏ போர்டு அல்லது பி போர்டு சி போர்டு தனித்தனியாக கொடுத்தோம். நம்ம கொடுத்து ஏ போர்டுக்கு 9 நாள் கொடுத்தோம். ஆனால் சி போர்டு பி போர்டுக்கு தான் அந்த நம்பரில் மேட்சாக வர மாதிரி வந்திருக்கு. இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மிஸ் ஆகிடுச்சு. ஓகே, இன்றைக்கி ஓரளவுக்கு நான் ஓரளவுக்கு வின்னிங்ஸ் கொடுக்குற மாதிரி தான் வேறு மெத்தட்ஸ் எடுத்து வந்துருக்கேன். உங்கள் கணக்கில் மேட்ச் வச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி நான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இன்றைக்கி 30ஆம் தேதிக்கான ஆல் போர்டு மட்டும் நான் வந்து வேறு ட்ரிக்கில் எடுத்திருக்கேன். ஓகேவா, நான் ட்ரிக்கில் நேற்று 9 நாள் தான் வந்துச்சு. ஆனால் ஏ போர்டுக்கு தான் வரும்னு நினச்சி தான் நான் வீடியோ போட்டேன். ஆனால் சி போர்டுக்கும் பி போர்டுக்கும் மிஸ் ஆகிடுச்சு. ஓகேவா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா வந்து கொடுத்துறேன். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 30ஆம் தேதிக்கான ஆல் போர்டு ஓகேவா 30/5/2025 ஆல் போர்டு 7 அல்லது 2ஆம் நம்பர் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எனி ஒரு நம்பர்ஸ் வரணும். ஓகேவா, நான் வந்து கொடுத்துறேன். நான் வேறு மெத்தடில் எடுத்த மெத்தடில் கொடுத்துட்றேன். 7-2லேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள், நம்ம சேனலுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு அல்லது பி போர்டு சி போர்டு நம்பர் எடுத்துக்கலாம். மெயினாக ஆல் போர்டுக்கு 7-2 மொத்தத்தில் நம்ம சேனலில் வின்னிங்ஸ் கொடுக்கணும்னாலே நமக்கு வந்து வீடியோ போட விருப்பமே இருக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி தான் நமக்கு தோணுது. அதனால தான் நம்ம வந்து ஆல் போர்டுக்கு மெயினாக வந்து கொடுத்துறேன். தனிப்பட்டமாக ஏ போர்டு பி போர்டு இந்த மாதிரி நம்ம வந்து கொடுத்துடலாம். ஓகேவா, ஆல் போர்டுக்கு 7-2 எனி ஒரு நம்பர் ஸ்ட்ராங்காக வர மாதிரி தான் கணக்கில் வருது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகே, வாங்க நம்ம வந்து இன்றைக்கான கசிங்க பார்க்கலாம். இன்றைக்கி எனக்கு கேரளா டிஎன் நம்பர் வைக்கிற மாதிரி இருந்தாலும் சிங்கிள் போர்டுக்கு 13 100 ரன்னிங் கொடுக்குறாங்க. ஏபிபிசிஐசி 13 1000, திருடஜல் 12 5000, பிசி வினிங் 100, திருடஜல் 25 10,000, பிசி வினிங் 1000, திருடஜல் 30 14,000, பிசி வினிங் 500, சிபோர்டு வினிங் 50 ரூபா, திருடஜல் 60 28,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபா, திருடஜல் 70 32,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 50 ரூபா, ஃபோர்டஜல் 30 90,000, போர்டஜல் 110 ப்ளே பண்ணுற மாதிரி தான் 4,50,000, 3 நம்பர் வினிங் வச்சுன்னா 10,000, பிசி வினிங் 1000, சிபோர்டு வினிங் 100 ரூபாய்க்குவா. புக்கிங் பண்ணுற மாதிரி இருந்தால் கேரளா டியர் பார்த்தீங்கன்னா ஒரு 10 நிமிஷம் முடியாது அந்த நம்பர் வச்சுங்க. புக்கிங் நம்பர் பார்த்தீங்கன்னா 80 5 91 64 99. புக்கிங் பண்ணுற மாதிரி இந்த நம்பருக்கு வந்து கான்டாக்ட் பண்ணிங்க. ஓகேவா, ஓகே மகளே, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெயினாக பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரலாம். மெயினாக சி போர்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது. மெயினாக பி போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா, முடிஞ்ச அளவுக்கு நான் போர்டு கொண்டு வந்து கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் வந்து அது மாதிரி வீடியோ போட சொன்னீங்க. ஓகே, நம்ம வந்து 048 வச்சு நம்ம வந்து எடுத்துக்கலாம். ஓகேவா, பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர் தான் நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகேவா, பி போர்டு சி போர்டு உங்கள் கணக்கில் வந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 போட்டு ஓகேவா, 048 போட்டுக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எஸ்ஐஎன்னுங்கிற ஆப்ஷனை போட்டு தான் நம்ம வந்து எடுக்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நம்ம ஃபார்முலா நம்பர் 446 ஓகேவா, 446. இதில் நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸை நம்ம வந்து நோட் பண்ணிக்கிறோம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6 டபுள்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் வரணும். அப்படி இல்லைன்னா நம்ம வந்து 2ஆம் நம்பர் எடுப்போம். 6 அல்லது 2 தான் நமக்கு கிடைச்சா அடுத்தனால பி போர்டுக்கான நம்பர் அல்லது சி போர்டு, பி போர்டு சி போர்டு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 048 வச்சு எடுக்கல 6 அல்லது 2ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 6ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு 956. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஆல் போர்டு என்னன்னு பார்க்கலாம். பி போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 956 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இது பற்றி நமக்கு வந்து 0 அல்லது 4 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். மெயினாக பார்த்தீங்கன்னா சி போர்டுக்கு வர மாதிரி தான் இருக்குது. நான் எதுக்கும் பி போர்டுக்கான ஒரு மெத்தட்ஸில் வர மாதிரி இருக்குது. அதனால தான் நான் வந்து பி போர்டு சி போர்டுன்னு கொடுக்குறேன். உங்கள் கணக்கில் சி போர்டுக்கு வந்துச்சுனாலே நீங்கள் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகேவா, ஓகே, நம்ம வந்து 0-4 நம்ம வந்து எடுத்துருக்கோம். ஏன்னா நம்ம வந்து 956 வச்சு அடிக்கல நமக்கு வந்து 0 அல்லது 4ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு சி போர்டில் வந்து பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134 எஸ்ஐஎன் ஆப்ஷன் போட்டு அடிக்கல. நமக்கு கடைசியாக கொடுக்குற 2 நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 6ஆம் நம்பர் தான் கிடச்சிருக்கு. அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் ஓகேவா, 6 அல்லது 7. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134 வச்சு அடிக்கல நமக்கு 6 அப்படி இல்லைன்னா 7ஆம் நம்பர் வந்து கிடச்சிச்சு. இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு 6ஆம் நம்பர் பி போர்டு சி போர்டுலேயும் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் நமக்கு 266. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான பி போர்டு சி போர்டு என்னன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 266 போட்டு அடிக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணி இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 8 அல்லது 9 நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான பி போர்டு அல்லது சி போர்டுக்கான நம்பர். ஓகேவா, இதில் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நிறைய பேர் 8ஆம் நம்பர் கொடுத்துருப்பீங்க. ஆனால் 8ஆம் நம்பர் இல்லை, 9ஆம் நம்பர் தான் வந்துச்சு. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து மெத்தட்ஸ்லாம் இருக்குது. வின்னிங்ஸ் வேணும் எந்த மெத்தட் போகிறோன்னு தான் கொஞ்சம் டவுட்டில் இருக்குது. ஓகேவா, அதனால தான் நம்ம வந்து டெய்லி ஒரு மெத்தட் கொடுக்குறோம். எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதுன்னு பார்க்குறோம். ஆனால் நம்ம வந்து நாளையிலேருந்து ஓரளவுக்கு செக் பண்ணி வீடியோ போகிற மாதிரி பண்ணிக்கலாம். ஓகேவா, இன்றைக்கி ஓரளவுக்கு கணக்கில் வந்துச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். நாளையிலேருந்து ஓரளவுக்கு நான் டெஸ்ட்டு எழுதி வச்சுக்கிறேன், நோட்டில் எழுதி வச்சுக்கிறேன். நம்ம வந்து மிஸ் பண்ணிடுறோம். ஓகே, ஒரே மெத்தட் போட்டு
மெத்தட்ஸ் எடுக்கிறதுனால கொஞ்சம் மிஸ் ஆகிட்டே இருக்குது. டெய்லி ஒவ்வொரு மெத்தட்ஸ் போகிறனால கொஞ்சம் ஓரளவுக்கு எந்த மெத்தட் ஒர்க் ஆகுதும் கொஞ்சம் டெஸ்ட் பண்ணிவிட்டு தான் நம்ம வந்து கன்ஃபார்மாக சொல்லணும். ஓகேவா? அதுக்கு முன்னாடி நம்ம கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அந்த மாதிரி ஓகே, நம்ம வந்து 8 9ன்னு கிடச்சிருக்கு. 266 வச்சு அடிக்கல என்னன்னு பார்க்கலாம். அதே நம்ம 266 வச்சு அடிக்கல நமக்கு 8 அல்லது 9 நம்பர் கிடச்சிருக்கு. 9 நம்பர் நமக்கு சி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 249. அதை வச்சு என்ன வருதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 போட்டு அடிக்கலாம். நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 5 நம்பர் தான் நமக்கு வந்து கிடச்சிருக்கு. ஓகே, 7 5 நமக்கு கிடைச்சா அடுத்த நாள் பி போர்டு அல்லது சி போர்டு. மெயினாக உங்கள் கணக்கில் சி போர்டு வந்துச்சான்னு ட்ரை பண்ணுங்கள். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 வச்சு அடிக்கலாம். நமக்கு வந்து 7 அல்லது 5 நம்பர் வந்து கிடச்சிருக்கு. ஓகேவா? இது பார்த்தீங்கன்னா பி போர்டு அல்லது சி போர்டுக்கு வரணும். மெயினாக சி போர்டுக்கு வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா வந்து 048 வச்சு அடிக்கலாம். 6 நம்பர், அடுத்து 4 நம்பர், அடுத்து 6 நம்பர், அடுத்து 9 நம்பர். ஓகேவா? 4 நாள் தொடர்ந்து சி போர்டு. ஓகே, நாளைக்கு பி போர்டுக்கும் வரலாம்ங்கிற ஒரு டவுட்டில் தான் இருக்குது. ஆனால் சி போர்டுக்கு மெயினாக வந்து டார்கெட் பண்ணுங்கள். ஓகேவா? பி போர்டுக்கும் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். ஓகே, அடுத்தபடியாக நம்ம வந்து ஒரு 4 days ரிசல்ட்டை வச்சு நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டு வந்து நம்ம வந்து எடுக்கிறோம். ஓகே, 956 வச்சு ஏ போர்டு பி போர்டு. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 956 போட்டு வரோம். இதில் பார்த்தீங்கன்னா மீண்டும் நம்ம எஸ்ஐன் ஆப்ஷனை போட்டு தான் எடுக்க போகிறோம். இதில் ஃபார்முலா நம்பர் 513. ஓகே, 513. இதில் கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய 2 நம்பர்ஸ் நோட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 3 அல்லது 7 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகே, ஏ போர்டு பி போர்டு. இது நம்ம 956 வச்சுருக்கோம். 3 அல்லது 7 நம்பர் கிடச்சிருக்கு. 3ஆம் நம்பர் நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 134 இருக்குது. அதை வச்சு நம்ம என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 134 வச்சு எடுக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 2 அல்லது 1 தான் நமக்கு கிடைச்சா அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 134 வச்சு அடிக்கல. நமக்கு 2 அல்லது 1 நம்பர் கிடச்சிருக்கு. 2ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு ஏ போர்டில் பாஸ் இருக்குது. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 266. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பி போர்டு என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 266 போட்டு அடிக்கல. நமக்கு கிடைச்ச லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 4 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 266 வச்சு அடிக்கல. நமக்கு 4 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் பாஸ் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த நாள் ரிசல்ட் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 249. அதை வச்சு நம்ம அடுத்த நாளுக்கான ஏ போர்டு பார்க்கலாம் அல்லது பி போர்டு. மெயினாக ஏ போர்டுக்கு தான் நாளைக்கு வர மாதிரி இருக்குது. வாங்க வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 249 வச்சு அடிக்கல. நமக்கு லாஸ்ட்டாக கிடைக்கக்கூடிய நம்பர்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 0 அல்லது 3ஆம் நம்பர் தான் நமக்கு கிடைச்ச அடுத்த நாளுக்கான ஏ போர்டு அல்லது பி போர்டுக்கான நம்பர். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம 249 வச்சு அடிக்கல. நமக்கு 0 அல்லது 3ஆம் நம்பர் கிடச்சிருக்கு. இதில் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுற மாதிரி தான் இருக்குது. நமக்கு ஸ்ட்ராங்குன்னு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர். உங்களுக்கு கணக்கில் 0 வந்துச்சுனாலும் நீங்கள் 0 ட்ரை பண்ணுங்கள். இது பார்த்திங்கன்னா நமக்கு ஏ போர்டுக்கு தான் வரதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி இருக்குது. பார்த்திங்கன்னா நம்ம 956 வச்சு அடிக்கல. 3ஆம் நம்பர் பாஸ் ஆச்சு. அடுத்து 2ஆம் நம்பர், அடுத்து 4ஆம் நம்பர், அடுத்து நமக்கு வந்து ஏ போர்டுக்கு 3ஆம் நம்பர் வரலாமா அப்படின்னு பாருங்கள். இப்படி 0 வந்துச்சுனாலும் நீங்கள் வந்து ட்ரை பண்ணி வைக்குவா. 2 அல்லது 3 அல்லது 0 வந்து ஏ போர்டுக்கு மெயினாக டார்கெட் பண்ணுங்கள். அப்படி இல்லைன்னா பி போர்டுக்கு வந்தாலும் நீங்கள் எடுத்துங்க. ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஆல் போர்டுக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வேறு கசிங் எடுத்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா 7 அல்லது 2ஆம் நம்பர் வந்து கிடச்சிட்டு. ஓகேவா? ஆல் போர்டுக்கு 7 2ல் எனி ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி தான் நம்ம கணக்கில் வருது. ஓகே, அடுத்தபடியே பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஏ போர்டு பி போர்டுக்கு நமக்கு வந்து 3 அல்லது 0, பி போர்டு சி போர்டு, மெயினாக சி போர்டு. ஓகே, சி போர்டுக்கு 7 அல்லது 5ஆம் நம்பர். ஓகே, இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் இதுலேருந்து ஒரு நம்பர்ஸ் வர மாதிரி இருக்குது. வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். இதில் ஸ்ட்ராங்னு பார்த்தீங்கன்னா 7ஆம் நம்பர் வரலாம்னு நினைக்கிறேன். வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபி ஏசி ஏபி இந்த மாதிரி நம்பர்ஸ் வந்து பிரித்து கொடுக்குறேன். ஓகேவா? பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஏபிபிசி இந்த மாதிரி நீங்கள் வந்து சொல்லி கொடுத்துருப்பேன். நீ இதில் 07 05 37 35ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஒரு 4 நம்பர்ஸ் தான் வந்து கொடுத்துருக்கோம். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம சேனலுக்கு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு கம்மியான நம்பர்ஸ் கொடுக்குறேன். ஓகே, ஆல் போர்டு மெயினாக நான் வேறு மெத்தட் வச்சுருக்கேன். அதையும் கொஞ்சம் நோட் பண்ணி விளையாண்டுங்க. 7 அல்லது 2ஆம் நம்பர் கொடுத்துருக்கோம். ஓகேவா? இதில் ஸ்ட்ராங் 3ஆம் நம்பர் வரக்கூடிய 2 நம்பர்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணி பாருங்கள். மெயினாக 37ங்க நம்பர் உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு உதவியாக இருக்கும். ஓகேவா? ஓகே மக்கள், இன்றைக்கான பெஸ்ட் நம்பர்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். ஓகே மக்கள், இன்றைக்கான ரிசல்ட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 249. ஓகே, 249. ஓகே, இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இன்றைக்கி கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல நினைக்கிறேன். ஒரு வேலுசாமி அவருக்கும் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. அடுத்து மகேந்திரன் பவி அவர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 7 அல்லது 4ஆம் நம்பர் கொடுத்துருக்காப்புல. 4ஆம் நம்பர் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பி போர்டில் ஒரு சூப்பரான ஒரு நியூஸ் கொடுத்துருக்காப்புல.
அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஆல் போர்டுக்கு நிறைய பேர் இன்றைக்கி வந்து 8ஆம் நம்பர் தான் டார்கெட் பண்ணியிருந்தீங்க. நிறைய பேர் பார்த்த கமெண்டில். ஆனால் 8ஆம் நம்பர் இன்றைக்கி மிஸ் ஆகிடுச்சு. ஆனால் இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஓகே, அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து ராகி தரிசியாக வருவீங்க. இங்கே பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 4 எழுத்து 0 கொடுத்துருக்காங்க. 4ஆம் நம்பருக்கு பார்த்திங்கன்னா நமக்கு சூப்பரான வின்னிங்ஸ் பி போர்டு கொடுத்துருக்காங்க. ஆனால் இன்றைக்கி டார்கெட் பண்ணியிருக்கீங்க நிறைய பேர் பார்த்திங்கன்னா ஆல் போர்டுக்கு 8ஆம் நம்பர் தான் வந்து டார்கெட் பண்ணிக்கிறீங்க. இன்னும் கொஞ்சம் மிஸ்ஸிங் ஆகிடுச்சு. ஆனால் கொஞ்சம் நாளாக இந்த புதுசாக கம்பெனி விட்டதுலேருந்தே ஓரளவுக்கு கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதனால் வீக்லி சார்ட்டில் நம்ம வந்து எடுக்கலாம். ஆனால் வீக்லி சார்ட்டு கொஞ்சம் ஒர்க் ஆக மாட்டேங்குது வர அந்த மாதிரி தான் வருது. அதனால வீக்லி சார்ட்டில் நமக்கு அசிங்கம் எடுத்து மேட்ச் பண்ணி வீடியோ போட்டிருப்பேன். கொஞ்சம் மிஸ் ஆகிட்டு தான் இருக்குது. அடுத்து இவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 70 சி போர்டுக்கு 9 வச்சு போட்டிருக்காப்புல. ஆனால் சி போர்டு மட்டும் தான் வின்னிங்ஸ் கொடுத்துருக்காப்புல. அடுத்தது பார்த்திங்கன்னா நம்ம ரியா அஹமத். அவர் பார்த்திங்கன்னா நமக்கு வந்து 42 47 கொடுத்துருக்காப்புல. ஆனால் இதில் வந்து 0-9 கொடுத்துருக்காப்புல. இதில் ஒரு 9-4க்கு 9 போட்டு வந்தாப்புல. இதில் ஒரு பிசி வின்னிங்ஸ் எடுத்துருப்பாப்புல. கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டாப்புல. வழக்கமில்லை இன்றைக்கும் பார்த்திங்கன்னா நிறைய பேர் வின்னிங்ஸ் கொடுத்துருக்கீங்க. எனக்கு பேர் 9 தான் எதிர்பார்த்தப்பல. அதெல்லாம் நிறைய பேர் 8ஆம் நம்பர் தான் நான் எதிர்பார்த்தீங்க. ஆனால் நீங்கள் மிஸ் ஆயிடுச்சு. ஓகே மக்களே, நாளைக்கு ஓரளவுக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மற்றவங்க கொஞ்சம் உதவியாக இருக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிங்கன்னா மறக்காம நம்ம வீடியோக்கு மறக்காமல் லைக் பண்ணி வச்சுங்க. மறக்காமல் புதுசாக போகிறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. ஓகேவா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்க. மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணும்போது ஜாயின் பண்ணி உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஜாயின் பண்ணும்போது டைம் உண்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதில் வந்து ஜாயின் பண்ணிங்க. ஓகேவா? ஓகே மக்கள், நாளையிலேருந்து ஓரளவுக்கு டெஸ்ட்டு பண்ணிட்டு ஏதாவது வீடியோ போட்டுடலாம். ஓகேவா? உங்கள் கணக்கில் வந்துச்சுன்னா ட்ரை பண்ணுங்கள். மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா? நம்பர் சொல்லின்னு வருத்தப்படாதீங்க. ஓரளவுக்கு மேட்ச் பண்ணி தான் நான் நம்பர் கொண்டு வரேன். முடிஞ்ச அளவுக்கு கொண்டு வந்து தரேன். அதனால் அளவாக பயன்படுத்திங்க. ஓகேவா?